இந்த பூஜை அறைக்கான சரியான வாஸ்து என்ன? இதுல 3 விஷயம் மத்தவங்க சொல்றதுக்கும் நானும் ரொம்ப நிறைய முரண்படுறேன். ம். பூஜை அறை அப்படிங்கறத ரொம்ப பெரிய விஷயமா நம்ம எடுத்து பேசுறோம். வாஸ்துல அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது அதுக்கு. ஓகே. இது பூஜை நம்மளா அறைக்கு வாஸ்து இம்பார்ட்டன்ட் பூஜை கிடையாது. அறைக்கு வாஸ்து உண்டு, பூஜை அறைக்குன்னு ஒரு முக்கியத்துவம் உண்டு. ஆனா வாஸ்துல பூஜை அறைங்கிறது ஒரு பிரம்மாண்டமான விஷயமோ வீட்டோட ரொம்ப முக்கியமான அறையோ கிடையாது. ஓகே. அதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ம். பூஜை அறை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, கடவுள் அங்க இருக்காரு, வீட்டுல இருக்காரு, நம்ம ஒரு ஆராதனை பண்றோம்னு நினைக்கிறோம். என்ன பொறுத்தளவுக்கு மனிதனோட மிகப்பெரிய பூஜை அறைங்கிறது அவனோட மனசுதான். ம். அவன் மனசை விட ஒரு பெரிய பூஜை அறை கிடையாது. ஒருத்தங்க வீட்டுல பூஜை அறையே வைக்காம மானச ரூபமா மனசுக்குள்ள கடவுளை டெய்லி காலையிலையும் சாயங்காலையும் ஆராதனை பண்ணா அதை விட ஒரு பெரிய சக்தி அந்த வீட்டுல கிடைக்கவே கிடைக்காது. இதை ஓகே. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். மனசுதான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், ம். கள்ளர் பிரானுக்கு வாய் கோபுர வாசல். அப்போ மனசுதான் பெரிய ஆலயம். இந்த மனசுக்குள்ளதான் கடவுள் இருக்காரு, அதை நான் மனசார பூஜிக்கிறேன். அதுக்காக தான் நம்ம தியானம் பண்றது, ஜெபம் பண்றது, நமக்குள்ளேயே நம்ம அந்த கடவுளை வியாபிக்கிறோம். அப்போ சர்வ வியாபி நமக்குள்ளேயும் இருக்கான், நம்மள அவனை உள்ளுக்குள்ள பாக்குறோம். இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டாலே பூஜை ரூம் கொடுக்கக்கூடிய இவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம்.